தேவன் உங்கள பிரியமா இருக்கணும்னா உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்க வேண்டும். விளங்க, விசுவாசம் மிகவும் முக்கியம். இன்னைக்கு நீங்கள் சபைக்கு வரலாம், நீங்கள் சபையில வந்து பல காரியங்களை செய்யலாம். ஆனால் விசுவாச செயல், விசுவாசத்துக்குரிய அடையாளம், விசுவாசத்துக்குரிய கிரியை அதிலே காணப்படவில்லை என்றால் உங்களுக்கு இருக்கிற பாத்திரம் என்னவா போயிட்டு? விசுவாச பாத்திரம் எங்க இருக்கு? வெளியே போயிட்டு. விசுவாச பாத்திரத்தை வெளியில வச்சு போட்டு அவிசுவாச பாத்திரத்தை தூக்கி என்ன செய்திருக்கிறோம்? உள்ளுங்க வச்சிருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் தடை, நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் கிடைப்பதில்லை. நம்முடைய ஜெபங்களுக்கு இன்னும் பதில் இல்லாததுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு அந்த விசுவாசம் என்கிற அந்த பாத்திரத்தை பிசாசு பல பேர் என்ன செய்துட்டார்? சில பேரை வைபோசா அடிச்சு பறிச்சு என்ன செய்துட்டார்? எடுத்து போயிட்டார். சில பேருக்கு எடுத்ததே என்ன செய்யாது? எடுத்ததே தெரியாது. சில பேர் அந்த தெரியுத அந்த ரகசியமா எடுத்து போடுவாங்க, அந்த கண்டுபிடிக்கிறார். சில பேர் வைபோசா நடந்தது தெரியும், சிலது வந்து அதே மாதிரி சில பேருடைய வாழ்க்கையில் இருக்கு. பிசாசு சண்டை முடிச்சு கஷ்டப்படுத்தி பிரச்சனைகளை கொடுத்து துன்பங்களை கொடுத்து கஷ்டங்களை கொடுத்து போராட்டங்களை கொடுத்து அவருடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு அவர்கள் என்ன செய்திருவார்? எம்மா ஜெயிச்சுட்டு போன நாளில இருந்து என்னதான் நல்லதா நடந்திருக்கு எனக்கு ஒன்று சொல்லுங்க பாஸ்டர். இது கடைசியா பாஸ்டருக்கே சொல்றது, வந்ததுல இருந்து எனக்கு என்ன நடந்திருக்கு. சேர்ச்சுக்குள்ள வந்தா உன்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. விளங்குதா? நீ விசுவாசித்தால் தான் என்ன செய்யும்? அது நடக்கும். இயேசு பல புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் அற்புதங்கள் செய்தார். அற்புதம் செய்த எல்லா இடத்திலும் கேட்ட ஒரு கேள்வி என்ன? நீ விசுவாசிக்கிற. எல்லா இடங்களும் வாசிக்கிற அந்த புதிய எல்லா அற்புதத்திலும் என்ன கேட்ட? செய்யறதுக்கு முதல் வார்த்தை கண்டிரியா வந்தோட வாடராசா வா இந்த பார்த்தோம் கூப்பிட்டார். அவரை கூப்பிட்டு என்ன கேட்டார்? நீ பார்வையடையணும் என்ன செய்யற? விசுவாசிக்கிறாய். எங்க எல்லாம் போனாலும் பிசாசு பிடிச்சு வந்தாலும் ஆறு வந்தாலும் ஒன் வந்தாலும் அவனை எல்லாம் பார்த்து ஆடு கேட்டா நீ விசுவாசிக்கிறாய். நீ விசுவாசிக்கிறாய். எவன் ஆம் என்று சொன்னானோ அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்தார்? அற்புதங்களை செய்தார். அப்ப அவனை பார்த்து விசுவாசிக்கிறாய் என்று எதை கேட்டார் ஆண்டவர்? அவன் வந்த உடனே ஒருத்தன் பார்வை இல்லாம வாரான், முன்ன பின்ன சேர்ச்சுக்கு போவாரு. அவனை பார்த்து விசுவாசிக்கிறான்னு கேட்டா அவன் ஓம் என்று சொல்றான். அப்ப எதை விசுவாசிக்கிறான்னு ஆண்டவர் அவனிடத்துல கேட்டார். உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் விளங்குதா? ஒருத்தன் புதுசா சுகத்தை பெற்றுக்கொள்ள வரைக்க அவனுக்கு ஒண்ணு கிடைக்காம போ என்று சொன்னா அது வேற பிரச்சனை. அவன் செய்யறதுக்கு முதல்ல எல்லாரையும் பார்த்து என்ன செய்யற? நான் இதை செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறான்னு கேட்ட. அவனிடத்தில் அவர் கேட்கும் பொழுது அவன் எதை விசுவாசிக்க வேண்டும்? எல்லாரும் அவன் எதை விசுவாசித்தான்? ஆம் என்று சொல்றான் என்றால் இயேசுவை பார்த்தான். அவன் எதை விசுவாசித்து ஆம் என்று சொன்னான்? அவனை பார்த்த பொழுது இயேசுவையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய தெய்வீகத்தை குறித்து என்ன செய்துச்சு? அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த உண்மையா சொன்னா என்ன செய்ய? கட்டாயம் செய்யும். அவர் சொல்லிலும் செயலிலும் வல்லவர் என்று அவன் விசுவாசித்தான். விசுவாசித்தபடினால்தான் அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு என்ன செய்தார்கள்? போனார். ஆனா இன்றைக்கு இந்த சபைகளுக்குள்ள இந்த விசுவாசத்தின் ஆவி, இந்த விசுவாசத்தின் காரியங்கள் அதிகமாக என்ன செய்கிறது? காலப்போக்கில் முந்தி இருப்பதை விட இப்பொழுது விசுவாசத்தின் காரியங்கள் குறைந்து போய் காணப்பட்டிருக்கு. அல்ல சபையில இப்ப விசுவாசம் இல்லை. விளங்க, நான் வேதாம கல்லூரியில் படிக்கும் பொழுது சில அசைன்மெண்ட்டுகள் செய்யப்படும். அப்ப அந்த அசைன்மெண்ட் செய்யும் பொழுது சில மிஷனரி மேருடைய புக்கில் எங்களுக்கு சுருக்கங்கள் எழுத வேண்டியது செய்வாங்க, தருவாங்க. அதனால நிறைய ஒரு இயேசுவுக்கு பிற்பாடு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்த மிஷனரிகளுடைய C.T. ஸ்டட், டேவிட் லிவிங்ஸ்டன், ஜோர்ஜ் முல்லர், விளங்குதா, வில்லியம் கேரி, இது போன்ற ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்தவர்கள், இந்தியாவில் ஊழியம் செய்தவர்கள், இது போன்ற மிஷனரிகளுடைய வாழ்க்கை வரலாறுகள் வாசித்தேன். அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் வரலாறுகளை வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் அதிகமாக எதன் அடிப்படையிலே எதிலே ஊழியத்தை பெருசா செய்தார்கள் சொல்லுங்க பாப்போம்? விசுவாசத்துலதான். முழுக்கிலும் அவர்கள் இப்ப மாதிரி பணத்திலேயோ இல்லாட்டிக்கு அந்த அதிகாரத்திலோ அதுகள் இல்ல, முழுக்கிலும் விசுவாசத்தினால் செய்தார்கள். அவருடைய அந்த கதைகளை வாசிக்கும் பொழுது, அவருடைய அந்த சம்பவங்களை வாசிக்கும் பொழுது, அவர்கள் நடத்திய காரியங்களை வாசிக்கும் பொழுது எங்களுக்கே அது ஒரு ஒரு இது ஆசை மாதிரி கிடக்கும். இப்படி எல்லாம் செய்திருக்கிறாங்க. பைபிள்ல செங்கடல் பிறந்ததை விட இவங்க காலத்தில் நடந்தது பெருசா இருக்கு வாசிக்க. அப்படியான காரியங்கள் நடந்திருக்கு. ஜோர்ஜ் முல்லர் 1000 அநாத பிள்ளைகளை வைத்து எந்த விதமான ஸ்பான்சரும் இல்லாமல் என்ன செய்திருக்கிறார்? சொல்லுங்க. 1000 அநாத பிள்ளைகளை வைத்து எந்த விதமான உதவி திட்டமும் இல்லாமல்
பரலோக பொன்சலோட கூட அந்த நடத்தி இருக்கு. அல்லேலூயா. 1000 பிள்ளைகளுக்கு 3 நேர சாப்பாடு கொடுத்திருக்கிறான் பாரு. வீட்டுல மனுஷிக்கும் பிள்ளைக்கும் ஒரு நேரத்துக்கு போடவே எங்களுக்கு பிரச்சனையா கிடக்கு. சோத்திரம். ஒரு நேர சாப்பாடு இந்த காலத்துல எங்களுக்கு கொடுக்கவே ஏன் தான் கல்யாணம் கட்டினன், ஏன் தான் குழந்தையை பெற்ற மாதிரி இப்ப ஜீவன் போகுது, காலம் போகுது. ஆனால் அந்த மனுஷன் கதையை வாசிச்சு கேட்க 1000 சின்ன பிள்ளைகளுக்கு தனி மனிதனாய் முழங்காலில நின்று என்ன செய்திருக்கிற சாப்பாடு போட்டு அந்த போட்ட விதங்களை விசுவாசத்தின் அறிக்கையில் அவர் எழுதுகிறார். விளங்குதா? சில அற்புதங்கள் எப்படி நடந்தது என்று எழுதுகிறார். அது வாசிக்க எனக்கு முதல் பின்கட்டம் தெரியாம முன்னுக்கு வாசிக்க ஒரு மாதிரி இவனுக்கு கலந்து போயிட்டு போற எனக்கு சும்மா லூசு வேலை பார்த்து 1000 புள்ளைய கொலை செய்கிற மாதிரி தான் அந்த முன்னிற்கு வாசிக்க தெரியும். ஆனால் பின்னுக்கு நடந்த அந்த விசுவாசத்தின் அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. அற்புதமான காரியம். விளங்குதா? பல தடவைகளில் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காமல் அவர் இருக்கிற சூழ்நிலைகள், சம்பவங்கள் ஏராளமாக வந்திருக்குல்ல லைஃப்ல. விளங்க சும்மா கொஞ்சம் பிள்ளைகள் இல்லை, அவ்வளவு பிள்ளைகள் சாப்பாடு கொடுக்குறேன் அந்த காலத்தில். இப்ப வசதிகள் இல்லாத காலத்தில் அவர்களுக்கெல்லாம் கடவுள் அற்புதமான வழிகளை திறந்து ஆச்சரியமான வழிகளை உண்டாக்கி அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார்? விசுவாசத்தினால் சாதிச்சிருக்கிறார். பல காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார். எல்லாம் விசுவாசம். அவர்களே சொல்லுகிறார்,